இன்னைக்கு டேஸ்ட்ல பட்டை கலப்புற நல்லாம்பட்டி சிக்கன் வறுவல் எப்படி பண்றது இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. இந்த நல்லாம்பட்டி சிக்கன் செய்யறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் முழுமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 துண்டு பட்டை, 2 கிராம்பை சேர்த்து லோ ஃப்ளேம்லயே வறுக்கணும். நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. முன்னாடியே சேர்த்தா கருவேப்பிலை சீக்கிரமா கருகி போயிடும், அதனால தான் லாஸ்டா சேர்க்கணும். அந்த சூட்லயே அதுவும் வறுபட்டுரும். இதை நல்லா பவுடர் ஆக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த நல்லாம்பட்டி சிக்கனுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணாதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் 10 காஞ்ச மிளகாவை பிச்சு போட்டு முடிஞ்ச வரை அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. அடுத்து 3 தக்காளி, தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சதும் 1 கிலோ சிக்கனை சேர்த்து பரட்டி விடுங்க. கூடவே தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி மூடி வச்சிடுங்க. அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம தட்டை திறந்து ஏற்கனவே நம்ம அரைச்ச அந்த மசாலாவை சேர்த்துடலாம். மசாலாவை நல்லா சிக்கனோட பரட்டி விட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு குக் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் நம்ம நல்லாம்பட்டி சிக்கன் ரெசிபி ரெடியாக போகுது. கடைசியாக நம்ம ஒரு தாளிப்பு மாதிரி ரெடி பண்ணிடலாம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 8 பல்லு கட் பண்ண பூண்டு, 4 காஞ்ச மிளகாய் விதையை எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு சிக்கனில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு செம்மையான நல்லாம்பட்டி சிக்கன் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.